நல்லா பாருங்க, யாருன்னு தெரியுதா? அது தெரியலையா? இப்போ பாருங்க, கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா யாருன்னு? இவங்க தான். கொஞ்ச நாளாகவே இவங்க தான் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா வந்து இன்னைக்கு அவங்க கோயில் திருவிழாவில் பால் குடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பிஸியாக இருக்காங்க. டான்ஸ் வேறு, சாமி வேறு வந்துடுச்சு அவங்களுக்கு. பால் குடம் எடுத்து முடித்த உடனே, என்னக்கா இவ்வளோ பக்தியாக இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இந்த பக்தியை நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே, எப்படி இப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி இது எங்கள் ஊர் சாமி. இந்த அம்மனுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே வருஷம் ஆடி திருவிழாவில் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். பால் குடம் எடுப்போம், தீ மிதிப்போம், திருவிழாவில் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருப்போம். எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த அம்மாக்கிட்ட தான் வந்து நாங்கள் கேட்போம். இன்றைக்கி நான் ஒரு 3 வேளை கஞ்சி குடிக்கிறேன்னா இந்த அம்மா தான் காரணம். என்னுடைய உயிரை காத்ததும் இவங்க தான். நான்லாம் முடியாமல் படுத்துட்டு கிடந்தேன் தம்பி, ரொம்ப மாதமாக. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் வாழ்க்கையை முடிச்சு போகிற நிலமை இருந்தது. இந்த அம்மா தான் கருணை வச்சு எனக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இவ தான். அதனால் இவளை என்றைக்குமே நான் காலம் ஃபுல்லாக நான் சாகிற வரை மறக்கவே மாட்டேன். எனக்கு இந்த அம்மானா அவ்வளோ உயிர், முருகனும் எனக்கு அந்தளவுக்கு உயிர். அதனால் வந்து கடவுள் விஷயம்னு வந்துட்டால் நான் அந்தளவுக்கு ஒரு பக்தி பைத்தியமாகவே மாறிடுவேன். நான் மீடியாவில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு ஷூட் போக வேண்டியது இருக்கும். அப்போது வீட்டில் இருந்து எனக்கு கால் வரும், இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே இந்த அம்மனை தான் நினச்சிப்பேன். உடனே சரியாயிரும் பாருங்கள். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். நான் மட்டும் இல்லை தம்பி, இந்த ஊரில் இருக்கிற பல பேர் இந்த அம்மனை வந்து வணங்கி இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவ. ஆடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அப்படி இருக்கும் பாருங்கள் எங்கள் ஊர். என்றைக்காவது என் ஊருக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போங்க. நினச்சது நடத்தி காட்டுவோம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்னா இந்த அம்மன் தான். எனக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள், நானே வந்து கூட்டிகிட்டு கூட போகிறேன். இல்லைனா நீங்களே எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே, அதாவது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கும். மீடியாவில் அந்த அக்காவை பார்க்குறதுக்கும் அவங்க ஊரில் போய் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவங்க ஊர் மக்கள் எப்பவுமே சகஜம் போல் அவங்ககிட்ட பழகிறது, போகிறது, வர்றது எல்லாமே இருக்காங்க. ஸோ மீடியாவில் இந்த சினிமாக்காரங்க எப்படிலாம் இருக்காங்க, இன்றைக்கி சகிலா மேடமை நம்ம இன்றைக்கி எப்படி அம்மா அம்மான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி மீடியாவை சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து நம்ம திரையில் பார்க்குற விதம் வேறு, நேரில் பார்க்குற விதம் வேறு. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, எதுவும் நான் ரொம்ப அவங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம திருவிழாவுக்கு போனதுனால இந்த திருவிழாவை பார்த்து நானும் சாமி கும்பிட்டு வந்திருந்தேன். நைட்டு ஊரில் பாட்டு கச்சேரி, டான்ஸு எல்லாமே இருக்கும் தம்பி. அதெல்லாம் இருந்து பார்த்துருப்பாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆடிங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயா நான்லாம் அதெல்லாம் ஆட மாட்டேன்ப்பா, ஊருக்குள்ளே தான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஒன்லி மீடியாவில் பண்ணுறத விட ஓகே, அந்த கோவில் திருவிழா ஊரில் அந்த மாதிரிலாம் வாண்டடாக போய் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா, நாங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு டைம் இருக்காது, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நைட் தங்கிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் பார்க்குறோங்க. இப்போ எங்களால் முடியாது, டைம் இல்லை. ஏன்னா பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கே நாங்கள் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. ஆனால் பரவாயில்ல, அவங்க ஊரில் அவங்க நல்லா சகஜமாக பழகுறாங்க. அந்த ஒரு பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மீடியா பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்குது. அது பார்க்குறவங்க பாருங்கள், நேரில் வேறு மாதிரி இருக்காங்க. ஓகே, நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம். தேங்க்யூ மக்களே.